நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன். இது வேல் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இந்திய அரசியலமைப்பு. ஆக்சுவலா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மட்டும் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காமனா ஒரு இந்திய குடிமகனா இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பதான் நம்ம சரியான முறையில ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், ஒரு எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், ஒரு உள்ளாட்சித்துறை எலெக்ஷனா இருக்கட்டும், எதுலையுமே ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியும். இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? ஜனாதிபதினா யாரு, பிரதமர்னா யாரு, முதலமைச்சர்னா யாரு, கவர்னர்னா யாரு, இந்த நிர்வாகத்தை பத்தியும், இந்த நிர்வாகம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதோடைய கட்டமைப்பு என்ன, நீதித்துறை எப்படி செயல்படுது, இதை பத்தி ஒரு புரிதல் நம்மளுக்கு அப்பதான் கிடைக்கும். ஸோ அதனால அனைவரும் இந்த வீடியோ, அதாவது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துப்போம். ஒரு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா முதல்ல இந்திய அரசியலமைப்பு யூனிட்ல பாத்தீங்கன்னா முதல் டாபிக்கே பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கும். இதை நம்ம என்ன அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி படிப்பாங்கன்னா, எடுத்தோடனே அரசியல் நிர்ணய சபையில இருந்து படிப்பாங்க. அது தவறு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் கடந்து வந்த பாதை, இந்த சட்டம் உருவாக்குறதுக்கு கடந்து வந்த பாதையை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த டாபிக் 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதை, சிப்பாய் கழகத்திற்கு பின்பு, சுதந்திர போராட்டத்தின் தாக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்துல நம்ம இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை 3 கேட்டகரியில பாக்குறோம். இதற்கு முன்பு நம்ம ஒரு மன்னராட்சி முறையில இருந்தவங்க. நம்மளுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், இந்த மாதிரி டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள், இந்த மாதிரி ஒரு மன்னராட்சி முறையில இருக்கிறோம். மன்னராட்சி முறையிலேருந்து நம்ம இன்னைக்கு மக்களாட்சி முறைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மன்னராட்சி முறைக்கும் மக்களாட்சி முறைக்கும் இடையில நடந்த அந்த ஒரு மாற்றத்தை தான் இந்த சட்டம். இந்த சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது? உண்மையா அந்த சட்டத்தை நம்மளுக்கு கொடுத்தவங்க ஆங்கிலேயர்கள் தான் கொடுத்தாங்க. எடுத்தோடனே கொடுக்கல, படிப்படியா நம்மளுக்கு கொடுத்தாங்க. படிப்படியா சில விதிமுறைகளை ஆட் பண்ணி கடைசியில இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அரசியலமைப்பு சட்டமும் உருவாகி வந்திருக்கு. ஸோ இந்த சட்டத்தை நம்மளுக்கு கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான். அவங்க எப்படி கொடுத்தாங்க, எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கணும், இந்த வரலாறு பார்த்துப்போம். 1600 டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பாத்தீங்க அப்படின்னாக்க, லண்டன்ல இருந்த ஒரு 100 வியாபாரிகளால் வியாபாரம் பண்ணும் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இந்த கம்பெனி உருவாக்கி இந்த கம்பெனி வியாபாரம் மற்ற நாடுகள்ல வியாபாரம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்தவங்க யாருன்னா, முதலாம் குயின் எலிசபெத் அப்படிங்கிற இங்கிலாந்து மகாராணி தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த பட்டயத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் வியாபாரம் செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா புறப்படுறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவுக்கும் வியாபாரம் செய்ய வராங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான மாகாணங்கள் காணப்படுது. எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சதுதான். பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம், மதராஸ் மாகாணம். இந்த 3 மாகாணத்திலும் தங்களுடைய வணிக கூடங்கள், வணிக மையங்கள் அமைச்சு வியாபாரத்தை தொடங்குறாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கு வந்தவங்க தான் போர்ச்சுகீசியர்கள். அதான் தெரியும், நம்ம பார்த்திருப்போம். வாஸ்கோடகாமா வந்தாங்க, கொச்சின்ல கோழிக்கூடுல வந்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இதே மாதிரி டேனியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இதுல போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. டேனியர்கள் கீழ்திசை நாடுகளோடு நாங்க வணிகம் செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா கடைசியில பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு வணிக போட்டி ஏற்பட்டது. நான் அதிகமா வியாபாரம் பண்ணணும், நான் வியாபாரம் பண்ற இடத்துல நீங்க வரக்கூடாது, நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல நான் வரக்கூடாதுன்னு இவர்களுக்குள்ள அந்த உரிமை போட்டி பெரிய லெவல்ல நடைபெற ஆரம்பிச்சது. இந்த போட்டியினுடைய ஒரு முக்கியமான தாக்கம் தான் பாத்தீங்கன்னா கர்நாடிக் போர், அதாவது கர்நாடக போர் படிச்சிருப்போம், மைசூர் போர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மராத்தி போர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேய பிரெஞ்சுக்காரர்களுடைய ஒரு ஆதிக்கத்தில் நடைபெற்ற ஒரு போர். ஆனா கர்நாடக போர், ஆனா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் கர்நாடக போர் 3 போர் நடந்திருக்கு. 1ஆம் போர், 2ஆம் போர், 3ஆம் போர். அந்த 3ஆம் போரின் முடிவுல பிரெஞ்சுக்காரர்கள் வலுவிழந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, இப்ப தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி பெற்றுக்கிட்டு மற்ற அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள்ட்ட தார வந்துட்டாங்க. சோ இதுதான் இப்படிதான் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய அந்த வணிக மையங்களையும் வணிக நிர்வாகத்தை நிறுவுறாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது 1757 பிளாசி போர். வங்காளத்தினுடைய ஆளுநரா இருந்த சிராஜ் உத்தவுலா, அவருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடைபெற்ற இந்த போர்ல ராபர்ட் கிளைவ் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு வங்காளத்தை கைப்பற்றாரு. சோ வங்காளம் பாத்தீங்க அப்படின்னாக்க 1757 பாத்தீங்கன்னா
அந்த போர் மூலியமா ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்ல வருது. ஸோ அங்க மீண்டும் வந்து அங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அங்க ஆளுநர்களும் முகலாய அரசர்களும் போட்டி போட்டு அங்க நடந்த குழப்பத்துல 1763 அந்த பக்சார் போர் ஆரம்பிச்சது. பக்சார் அப்படிங்கிற இடத்துல நடந்ததுனால அது பக்சார் போர்னு சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோத்தி நவாப் அப்புறம் வந்து முகலாய பேரரசரான 2ஆம் ஷா ஆலம் இவர்களுடைய கூட்டுப்படை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் தோல்வியை தழுவிச்சு. அப்போ தோல்வியை தழுவினப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அலகாபாத் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, முகலாய அரசருக்கும் அயோத்தி நவாப்புக்கும் ஓய்வூதியம் கொடுத்துட்டு நிர்வாகத்தை முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக்கிறாங்க. அதாவது வரி வசூல் செய்யக்கூடிய அனைத்து திவானி உரிமைகள் சொல்லுவாங்க, திவான் உரிமைகள் சொல்லுவாங்க, இந்த உரிமைகளை கைப்பற்றிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல அவங்க ஒரு இரட்டை ஆட்சி முறையை உருவாக்குறாங்க. இரட்டை ஆட்சி முறை அப்படின்னாக்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேரரசர்களை ஜெயிச்சுட்டு வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டாங்க ஆட்சியை. ஆனா மக்கள் மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. சோ அதனால அவங்க இந்த இடத்துல ஒரு தந்திரமான ஒரு செயல் செய்யறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, முகலாயர்களை வந்து பாத்தீங்கன்னா பெயரளவுல அரசரை நியமிச்சுட்டு உண்மையான நிர்வாக அதிகாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. சோ இதுக்கு பேர் தான் இரட்டை ஆட்சி முறை. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். இப்படிதான் கொண்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்மள அவங்க ஆட்சி செய்யும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சில குளறுபடிகள் நடைபெறுகிறது. இந்த குளறுபடிகள்ல என்ன குளறுபடிகள்னா, வியாபாரம் செய்ய வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அலுவலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோசடியில ஈடுபடுறாங்க, தனி வர்த்தகத்துல ஈடுபடுறாங்க. அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனி வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கம்பெனி ஒரு மிகப்பெரிய நலிவை சந்திக்குது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 1770 அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கடன் கேட்குது. ஸோ அந்த தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய தொகையா இருக்கும் பட்சத்துல அவங்க பார்லிமெண்ட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்க, இந்தியா ஒரு நல்ல வளமான நாடாச்சே, நீங்க ஏன் இப்படி ஒரு கடன் சுமை உங்களுக்கு ஏறினதுக்கு காரணம் என்னன்னு விளக்கம் கேட்கும் பொழுதுதான் வந்து தெரியுது கம்பெனியினுடைய நிர்வாகத்துல குளறுபடி இருக்கு, அங்க அலுவலர்கள்ல வந்து மிகப்பெரிய மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. சோ அப்போ இங்கிலாந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தை ஒழுங்கு செய்வதற்காக 1773 ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருது. இதுதான் இந்திய வரலாற்றிலேயே முதல்ல கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு சட்டம். முதல்ல விதிமுறைகள் தான் சொன்னாங்க. 1835 ஒரு பட்டய சட்டம் வெளிவந்தது. அந்த பட்டய சட்டத்துலதான் முதல்ல சட்டம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, ஆக்ட் அப்படிங்கிற. இப்போ ஒழுங்குமுறை சட்டம் பார்க்க போறோம். ஒழுங்குமுறை சட்டம் ஆல்ரெடி மோசடிகளை தவிர்த்து நிர்வாகத்தை சீர்திருத்துவதற்காக ஆங்கில பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில 3 முக்கியமான மாகாணங்கள் இருந்தது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கவர்னர் இருந்தார். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்துக்கு ஒரு கவர்னர் இருப்பாரு, கல்கத்தா மாகாணத்துக்கு ஒரு கவர்னர் இருப்பாரு, மதராஸ் மாகாணத்துக்கு ஒரு கவர்னர் இருப்பார். சோ இவர்களுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தி நிர்வாகத்தை சீர் செய்வதற்காக கல்கத்தாவினுடைய கவர்னர் போஸ்ட கவர்னர் ஜெனரலா மாத்தினாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கவர்னர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தாங்க கவர்னர் ஜெனரலா. சோ இப்படி கவர்னர் ஜெனரலா மாத்தி முதல்ல கவர்னர் ஜெனரலா பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னாக்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் பொறுப்பேற்றாரு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இவர்களுக்குள்ள அதிகாரத்துல சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்காக 1774 கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த உச்ச நீதிமன்றத்துல முதல் நீதிபதியா இருந்தவங்க யாருன்னா எலிஜா இம்பேன்னு சொல்லுவாங்க. எலிஜா இம்பே இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க இந்தியாவினுடைய முதல் நீதிபதி, சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிபதியா இருந்தவங்க யாருன்னா எலிஜா இம்பே. இவங்க தான் உச்ச நீதிமன்றத்தில் எலிஜா இம்பே தான் நீதிபதியா நியமிக்கப்பட்டாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம். கம்பெனியுடைய நிர்வாகத்தை சீர் செய்யணும், மோசடியை தவிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆங்கில பாராளுமன்றத்தால் கொடுக்கப்பட்டது. இப்ப இதுலயும் சில குளறுபடிகள் இருந்தது. அதாவது கவர்னர் ஜெனரல் சொல்ற எந்த ஒரு அதிகாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர்ஸ் கேட்கறது இல்ல. இதோட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிர்வாக குழு ஒண்ணு, இந்த கவர்னர் ஜெனரலுக்கு உதவி பண்றதுக்கு நிர்வாக குழு ஒண்ணு இருந்தது. அதுல 4 மெம்பர் இருந்தாங்க. இந்த 4 மெம்பர் நிர்வாக குழுவுக்கும் அந்த தலைமை ஆளுநருக்கும், அதாவது கவர்னர் ஜெனரலுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் அதிகமா இருந்தது. சோ இந்த மாதிரியான முரண்பாடுகளையும் குறைகளையும் தவிர்ப்பதற்காக தான் இங்கிலாந்துல அப்போதைக்கு 1784 இங்கிலாந்தினுடைய பிரதமரா இருந்த வில்லியம் பிட் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு
திருத்த சட்டத்தை கொடுக்கிறார். அது வந்து பிட் இந்திய சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க கண்ட்ரோல், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு அதாவது இங்கிலாந்துல ஒரு குழு ஏற்படுத்துறாரு. அந்த குழுல மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவர்கள் இந்தியாவில் இருக்க மாட்டாங்க, இங்கிலாந்துல இருப்பாங்க. அவர்கள் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கண்ட்ரோல் செய்வாங்க. ஸோ இந்த கட்டுப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்க நிர்வாகம் நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. நிர்வாக நடவடிக்கைகளை நிர்வாக குழு பார்த்துக்கும், அரசியல் நடவடிக்கைகள், பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம். இது வில்லியம் பிட்டினால் கொண்டு வரப்பட்டதுனால அது பிட் இந்திய சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 சட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல. இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1793ல ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பட்டய சட்டம் கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டுட்டு வந்தப்பே ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு அவங்க வந்து ஒரு விதிமுறை வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில முதல் பட்டய சட்டத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க 1793ல. இந்த பட்டய சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னாக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுல மேலும் 20 வருடங்கள் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த வணிக சுதந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுவாட்டி வந்து கொடுத்தது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஆரம்ப காலத்துல ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள். இதற்கப்புறம் 1813ல ஒரு பட்டய சட்டம், 1833ல ஒரு பட்டய சட்டம், 1853ல ஒரு பட்டய சட்டம். இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு குரூப் 2 லெவலில் நீங்க படிக்கிறீங்க, குரூப் 1 குரூப் 2ல கண்டிப்பா நீங்க இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ குரூப் 4 ஸ்டாண்டர்டே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்ல, ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ தவிர்த்துட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ தவிர்த்துட்டாங்க. கொஞ்சம் எப்படி ஆழமான முறையில் இறங்கி தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய நாலேஜை அதிகப்படுத்துறது தான் நல்லது. ஸோ அதனால இது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இதோடைய கண்டினியூட்டியை பார்ப்போம். இது வரைக்கும் இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்திய அரசியலமைப்பு கடந்து வந்த பாதையில் ஒரு பகுதி. இதனுடைய பேலன்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.